ஓம் சாந்தி. சிங்கம் ஒன்று இருக்குது, அதை சுற்றி நிறைய ஆடுகள் இருக்குது. அந்த ஆடுகளுக்கு நடுவில் சிங்கம் சொல்லுது, ஒன்ஸ் ஐ எம் செலக்டட் ஐ வில் பிகம் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லுது. அதாவது நான் ஒரு டைம் தேர்தலில் வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்னா நான் சைவத்துக்கு மாறிடுவேன் அப்படின்னு சொல்லுது. இப்போது அந்த படம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இங்கே இந்த படத்துல இருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க? இந்த படத்தோட விளக்கம் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதை நம்ம முடிவு பண்ணுறோம். அதனுடைய முடிவை எடுத்து அதை எழுதுவது, அதை நம்ம எழுதணும். அது கூட ஒரு கலையாகும். ஒரு கவிதையை படித்தோம், ஒரு கதை படித்தோம், ஒரு பகுதியை படித்தோம், ஒரு முரளி படித்தோம் அப்படின்னா அதை படித்ததுக்கு அப்புறம் அதனுடைய சாரத்தை என்ன அப்படின்றத எழுதணும். அது கூட ஒரு கலை. இதையும் நாம் வளர்த்துக்கணும். இப்போ இந்த படம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதிலிருந்து நீங்கள் என்ன நினைக்க முடியும்? ஒரு சிங்கம் இருக்குது, மற்ற எல்லாமே ஆடு இருக்குது. அந்த சிங்கம் சொல்லுது, எனக்கு நீங்கள் ஓட் போடுங்க அப்படின்னா முதல்ல இதுலேருந்து என்ன தெரியுது? அரசியல்வாதிகளினுடைய வாக்குறுதி மனநிலை தெரியுது. அவர்கள் பெரிய பெரிய வாக்குறுதி கொடுக்குறாங்க, பொய்யான வாக்குகளை கொடுக்குறாங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுது அப்படின்னா, மக்கள் எவ்வளோ எளிமையானவங்களா இன்னசென்ட்டாக இருக்கிறாங்க, அவங்க எல்லாத்தையும் நம்புகிறாங்க. இப்போ எவ்வளோ கவனமாக கேட்குறாங்க பாருங்கள். எல்லோரும் முழுமையாக காது கொடுத்து கேட்குறாங்க. ஆகையினால மக்கள் சிக்கிட்டுருக்காங்க. இது 2வது 3வது அதனுடைய விஷயம். இப்போ தேர்தல் வாக்குறுதி தான். இப்போ இது எல்லாமே என்ன நடக்குது? ஒன்ஸ் ஐ எம் செலக்டட், அதாவது ஒரு நிபந்தனை இருக்குது. இல்லை அப்படின்னா நான் உங்களை சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லுது. இப்போ இதிலேருந்து என்ன தெரியுது? ஒரு சிங்கம் எப்போவுமே சைவமாக ஆகாது. அது அதனுடைய இயல்புக்கு விரோதமான பேச்சாக இருக்குது. வெறும் பேசுறது மட்டும்தான், வாக்குறுதி கொடுக்கறதோடு சரி. அதை அது கொண்டு வர்றது கிடையாது, அந்த மாற்றத்தை கொண்டு வர்றது கிடையாது. இப்போ அந்த மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா அக்னி வேணும், அதாவது உள்ளார்ந்து தபஸ்யா வேணும். இந்த ஒரு படம் எவ்வளோ விஷயங்களை காட்டுது. இது மற்றவங்கள முட்டாளாவும் மாற்றுது. கூடவே இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இது ஏற்கனவே பயத்தில் இருக்குது. இப்போது பயத்தில் இருக்கிறதுனால அதனால் எந்த ஒரு விஷயமே செய்ய முடியல. இப்போ புத்தர் கூட சொல்லியிருக்காரு, எந்த ஒரு விஷயத்தையும் உடனே நம்பாதீங்க. யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா மட்டும் நம்பிடக்கூடாது. ஏன்னா அது ஒரு சாஸ்திரத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்படி இருந்தாலும் நம்ம அதை நம்பக்கூடாது. இப்போ பாரம்பரியமாக அதையே கடைபிடிச்சிட்டு வராங்க, அப்பயும் நம்பக்கூடாது. இப்போ எப்போ நம்பணும்? உண்மையை நீங்களே கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு ஒவ்வொருவரும் தாமாகவே முன் உண்மையை கண்டுபிடிக்கணும். இது மற்றவர்களினுடைய எளிமையை பயன்படுத்திக்குது. இப்போ சுரண்டல் ஆகுது, சமுதாயத்தில் என்ன நடக்குது? சுரண்டல். இப்போ இந்த படம் எதற்காக? சின்னம், அதாவது சுரண்டலின் சின்னம். இந்த படம் எதற்கான சின்னம்? எளிய மனநிலையின் சின்னம், மூட நம்பிக்கையின் சின்னம், அநியாய நம்பிக்கையின் சின்னம், தவறான பயன்பாட்டினுடைய சின்னம், பொய்யான வாக்குறுதிகளினுடைய சின்னம். சின்னம் தேர்தல் வாக்குறுதியின் சின்னம், குறைபாட்டின் சின்னம், இல்லை புத்தியின் குறைபாட்டு சின்னம், எப்படி வேணால் சொல்லலாம். இப்போ சமுதாயத்தின் ஒரு மனநிலையின் சின்னம், கூடவே மற்றவர்களை அழுத்தத்தில் வச்சுருக்கக்கூடிய மனநிலை ஆதிக்க செலுத்தக்கூடிய இயல்பு. இப்போ இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ இந்த வாக்குறுதி எப்படிப்பட்டது? ஒன்ஸ் ஐ எம் செலக்டட், அதாவது அப்படின்னா என்ன? அது பண்ணாதான், அப்படின்ற மாதிரி நடந்தாதான் நான் உங்கள் எல்லாரையும் சாப்பிட மாட்டேன். இல்லை நான் செலக்ட் ஆகலைன்னா சாப்பிட்ருவேன் அப்படின்ற மாதிரி. இப்போ நான் ஜெயிச்சா சாப்பிட மாட்டேன், ஜெயிக்கலைன்னா சாப்பிட்ருவேன் அப்படின்றது. இப்போ இது எல்லாமே என்ன சொல்கிறாங்க? இங்கே யாராவது இலக்கியம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், எம்ஏ ஹிந்தி லிட்ரேச்சர், இப்போ சன்ஸ்கிரிட் லிட்ரேச்சர், இந்த மாதிரி இருக்காங்க படிக்கிறவங்க நிறைய பேர். இப்போ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க என்ன சொல்லுவாங்க? எக்ஸாமில் பெரிய கொஸ்டின்ஸும் வரும், சின்ன கொஸ்டின்ஸும் வரும். இப்போ பெரிய கொஸ்டின்ஸ் அப்படின்னா அதாவது 5 மார்க் கொஸ்டின், 10 மார்க், அந்த மாதிரி அதிகமான மார்க்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்னா ஒரு பேராகிராஃப் அவங்க எழுதணும். இப்போ இந்த 5 விஷயத்தை பாருங்கள். அதை நீங்கள் 10 பக்கத்தில் எழுதணும். அங்கே எழுதணும். அது எம்சிக்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டிக் செய்கிறது மட்டும் கிடையாது, அதுக்கு எழுதணும். இப்போ நம்ம எக்ஸாம்ஸ்லலாம் எந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுறோம், டிக் பண்ணுறோம், அப்படி இருக்காது. இது நீங்கள் எழுதணும். இப்போ நீங்கள் எப்படி எழுதுறீங்க, எப்படி விஷயங்களை பகுப்பாய்வு செய்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயம்.
ஆகையினால இது ஒரு கலை, அதை நம்ம வளர்த்துக்கணும். ஆகையினால இன்னைக்கான ஹோம்ஒர்க் 5 மகா வாக்கியம். ஃபஸ்ட்டு மகா வாக்கியம் கர்மேந்திரிய ஜீத், 2வது பர்சனாலிட்டி, 3வது மகா வாக்கியம் 5 எஸ்பி கேபி ஆர்பி டிவி எஸ்பி. அதாவது இப்படின்னா என்னன்னா, அதாவது சுபபாவனா, சுபகாம்னா, கல்யாணக்கார உணர்வு, கருணை உணர்வு, தாதா உணர்வு, இது 5. இப்போது 5 வகையான உணர்வுகள். அதுக்கப்புறம் ரெஸ்பெக்ட் ஸ்வமான், கடைசியாக சந்துஷ்டமணி எஸ்பி அப்படின்னா சந்துஷ்டமணி. இப்போ அப்படின்னா இந்த 5 பாயிண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு படம் வந்து வரையணும். அது வந்து காமெடியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்கெட்ச் வச்சு வரைங்க. நேற்று நம்ம செஞ்ச பட்டியலில் ஒரு செயல்பாடு இருந்தது, உங்கள் உணர்வுகளை படமாக எழுதுங்கன்னு. கீழே எழுதுங்க. அதுக்கப்புறம் பரந்தாமில் அந்த உணர்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத வரைஞ்சிங்க. இப்போ வந்து சந்துஷ்டமணி, அதாவது திருப்தி மணி அப்படின்ற வார்த்தையை கேட்டோன்னே உங்கள் மனசில் என்ன படம் ஞாபகத்துக்கு வருது? அந்த படத்தை எப்படி வரைகிறது? இப்போ பழங்களால் நிரம்பிய கூடை, நல்ல ஒரு கூடை இருக்குது, அதில் நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி ஒரு படம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து நம்ம முயற்சி பண்ணுறோம், ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து திருப்தி அப்படின்னு சொன்னோன்னே என்ன ஞாபகம் வருதோ அந்த ஒரு படத்தை நீங்கள் வரையணும். இது நம்ம என்ன செஞ்சோம், நம்மளுடைய சிந்தனைக்கும் முறையும் மாற்றணும். நம்ம தொடர்ந்து பிரச்சனையை பற்றி சிந்திச்சுட்டே இருந்தோம், வாழ்க்கையை பற்றி சிந்திச்சுட்டே இருந்தோம், ஆனால் பதில் கிடைக்கல. இப்போ அதை மாற்றணும். எப்படி மாற்றுறது? அந்த பிரச்சனையை ஒரு படமாக மாற்றணும். இப்போ சந்துஷ்டமணியினுடைய படம் என்ன உதாரணமாக இருக்குது? பழக்கூடை, இன்னொன்று நிறைஞ்ச குடம், இப்போ கடல், இப்போ இந்த மாதிரி சந்திரன், சூரியன், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அது வந்து நீங்கள் சந்துஷ்டமணி வரையலாம். திருப்தி மணியை என்ன படம் தோணுதோ அது. இது வந்து சுபபாவனா, சுபகாமனா, கல்யாண உணர்வு, நன்மை செய்யக்கூடிய உணர்வு, கருணை உணர்வு, தாதா உணர்வு, திருப்தி மணி. இந்த 5 உணர்வினுடைய படம் இதில் இருக்கணும். சிந்தனை பண்ணி எழுதுங்க. ஆகையினால இன்னைக்கான ஹோம்ஒர்க் இந்த 5 பாயிண்ட்டை முதல்ல வாக்கியமாக இருந்தது, அதை படமாக மாற்றணும். உங்கள் கற்பனைப்படி மாற்றுங்க. நகைச்சுவையாக இருந்தாலும் பரவாயில்ல. இதை வந்து நம்ம இன்றைக்கி செய்யக்கூடிய ஹோம்ஒர்க். இந்தியாவில் ஒரு யூனிவர்சிட்டி இருந்தது, அதோட பேர் நாலந்தா. இப்போ அதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெய்லி லைஃப்பில் காலையில் வந்து தியானம் பண்ணுவாங்க, ஃபுல் டே வந்து கிளாஸ் நடக்கும், நைட்டு விவாதம் பண்ணுவாங்க. இப்போ விவாதம் அப்படின்னு இந்த இடத்துல என்ன சொல்கிறோன்னா, சண்டை அந்த மாதிரி கிடையாது, அது பேசக்கூடியது. அந்த மாதிரியான விவாதம் வந்து நடக்கும். அவங்க தன்னுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறது, நான் இப்படி செஞ்சேன், நீங்களும் இப்படி செய்யுங்க, உங்களுக்கு இப்படி செய்யணும், அந்த மாதிரி. இப்போ இது டிடெக்டிவ் லெக்சரிங் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கல்வி முறை டிடெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இப்படி செய்யுங்க. இப்போ இது ஒரு முறை. இன்னொரு முறை டிபேட், அதாவது ஆரோக்கியமான விவாதம். இதில் வந்து 4 பேர் இருப்பாங்க. அதில் வந்து யூனிவர்சிட்டியில் மொத்தம் 1500 ஆண்டுகள் பழமையான யூனிவர்சிட்டி. இப்போ அதனுடைய டெய்லி லைஃப்பில் இதுதான் அங்கேயும் வந்து நடக்கும். அட்மிஷன் எக்ஸாம் இருக்கும் இல்லையா, அதுக்கும் வந்து நுழைவுத் தேர்வு, அதுலேயும் வந்து இதெல்லாம் வந்து கேட்பாங்க. இப்போ அந்த தேர்வில் எத்தனை பேர் வந்தாங்களோ அதில் 20 இல்லை 30% மட்டும்தான் அந்த எக்ஸாமில் பாஸ் ஆவாங்களாம். அவ்வளோ பேர் தான் வந்து நுழைவுத் தேர்வில் வந்து பாஸ் ஆவாங்க. அங்கே மொத்தம் 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, 1500 டீச்சர்ஸ் இருப்பாங்க. அது 6 மாணவர்களுக்கு ஒருத்தர் இருப்பாங்க. இப்போ ரொம்ப தீவிரமான கல்வி முறை, எல்லா வகையான பாடமும் இருக்கும். அப்புறம் ஜோதிடம் அதெல்லாமே கூட இருக்கும், அதெல்லாமே வந்து சொல்லி தருவாங்க. அங்கே ஒரு லைப்ரரி இருந்தது. அந்த லைப்ரரி வந்து 9 மாடி, எல்லா வகையான புக்ஸுமே இருக்கும். அங்கே சாஸ்திரம், வேதம் எல்லாமே இருக்கும் அந்த யூனிவர்சிட்டியில். இப்போ நிறைய விஷயம் அந்த மாதிரி இருக்குது. அது நாலந்தா யூனிவர்சிட்டி பொற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய அழிவு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அதையும் பற்றி வந்து நிறையா சொல்கிறாங்க. அதில் இருக்கக்கூடியவர் வந்து கில்ஜி அப்படின்றவர் நோயிட்டு இருந்தார். அப்போது எந்த மருந்துமே வந்து வேலை செய்யலை. நாலந்தா யூனிவர்சிட்டியில் ஆயுர்வேதாச்சாரியரை வந்து கூப்பிட்டாங்க. அவர் வந்து குரானில் அந்த மருந்தை வச்சார், அவருக்கு அதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து குணப்படுத்தினார் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. அது ஒரு கதையாக இருக்கலாம். அப்போ அது எவ்வளோ உண்மைன்னு தெரியல. ஆனால் அவருடைய மனதில் பொறாமை இருந்தது, கூடவே ஒரு பாதுகாப்பின்மை உணர்வு இருந்தது. ஆகையினால என்ன பண்ணுறாங்க, கில்ஜி
12ஆம் நூற்றாண்டில் இந்த பல்கலைக்கழகத்தை தீ வச்சு எரிக்கிறாங்க. அதனுடைய லைப்ரரி 3 மாதம் எரிஞ்சுது. எத்தனை புக்ஸ் இருந்திருக்கும், ஆயிரக்கணக்கான புக்ஸு, லட்சக்கணக்கான புக்ஸு, 9 மாடி ஃப்ளோர் அவ்வளோ இருக்குது இப்போ கட்டிடம். இப்போ அந்த மாதிரி எல்லாமே வந்து அழிஞ்சு போச்சு. இதை பற்றி மக்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. 19ஆம் நூற்றாண்டில் ஒரு பிரிட்டிஷ் சர்வேயர் அவர் வந்து கண்டுபிடிச்சாரு. 2010 யூனிவர்சிட்டி திரும்ப வந்து ஸ்டார்ட் ஆச்சு. 2024 திரும்பி கட்டினாங்க புதிய நாலந்தா யூனிவர்சிட்டியை. இப்போ இந்த கதையினுடைய சாரம் என்ன அப்படின்னா, அறிவையும் புக்ஸையும் எரிக்கலாம், ஆனால் அறிவை எரிக்கவே முடியாது. அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் 20க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இருந்து வந்து படித்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய சாஸ்திரம் கூடவே இந்திய கலாச்சாரத்தினுடைய அறிவு எல்லாமே அங்கே இருந்துச்சு. ஆகையினால அதன் முறை என்ன? விவாதம். விதி என்ன? விவாதம். அதாவது தர்க்கம் அப்படின்னா எந்த விஷயத்தையும் மூட நம்பிக்கையாக ஏற்றுக்காமல் இருக்கணும். யாராவது இது சாப்பிடுங்கன்னு சொன்னால் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. யாராவது இது சாப்பிடுங்கன்னு சொன்னால் அதையும் என்ன பண்ணுறாங்க? அதை சாப்பிடுங்கன்னு சொன்னால் சாப்பிட்றாங்க, இது சாப்பிடுங்கன்னு சொன்னால் சாப்பிட்றாங்க. இப்போ இப்படி செய்யுங்கன்னா செய்கிறாங்க, அப்படி செய்யுங்கன்னா செய்கிறாங்க. இப்போ நம்ம புத்தி எங்கே போச்சு? இப்போ நம்ம சக்தி எங்கே? நம்முடைய சக்தி எப்படி வளர்க்கிறது? விவாதத்தின் மூலம், அதாவது ஆராயறதின் மூலமாக, அறிவு பரிமாற்றத்தின் மூலம் டிஸ்கஷன் பண்ணுறதுனால தான் முடியும். இப்போ ரொம்ப நல்ல நோட்ஸ் எடுக்கணும். இது எல்லாமே இந்த எக்ஸாமுக்கு நமக்கு பயன்படும். ஐஏஎஸ் போன்ற எக்ஸாம்லாம் எழுதுகிறோம் இல்லையா? இப்போ எக்ஸாமினர் என்ன பார்க்குறாங்க? ஒருத்தவங்க சரியான பதில் எழுதிருந்தாலும் அதை முறையாக எழுதலை, இப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ மார்க் கொடுப்பாங்க அதுக்கு? அப்போது அவங்க என்ன பார்க்குறாங்க? எப்படி நீட்டாக இருக்குது, கிளியராக இருக்குதுன்னு பார்க்குறாங்க. இப்போது என்ன பண்ணுறாங்க? அந்த பேராகிராஃபில் எழுதுகிறாங்க இல்லையா, அது சுத்தமாக, அதாவது கரெக்டாக எழுதியிருக்காங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. அதனால் இன்றைய ஹோம்ஒர்க் இந்த 5 விஷயம். கர்மேந்திரிய ஜீத், அதற்கான படம் என்ன? ஒரு மனிதர் கட்டுப்பாட்டில் இருக்கிறார். இல்லை, இன்னொரு விதமாக யோசிக்கலாம். மனதின் மூலம் கர்மேந்திரியங்களை கட்டுப்படுத்துறது. ஒரு ராஜா மாதிரி அந்த படத்தை உருவாக்கலாம். நமக்கு படம் வேணும். இப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு நினைவில் நிற்காது. முரளி ஏன் நினைவில் நிற்கலை? அதனுடைய காரணம் என்ன? முரளியில் என்ன வருதோ அந்த படம் இல்லை, நிறம் இல்லை அப்படின்னா டிராயிங் இல்லை, பெயிண்டிங் இல்லை. அதனால் அது முழுவதும் இல்லாமல் ஆகிடுது, அதாவது மறந்து போயிடுது, நினைவில் இல்லாமல் இருக்குது. நினைவாற்றலினுடைய விதி அது கதைகளை நினைவில் வச்சுக்கிறது, அது படங்களை நினைவில் வச்சுக்கிறது. அதுக்கு 3Dயா செயல்களோட நடந்த விஷயங்கள் நினைவில் இருக்கக்கூடிய, அதில் ஆழமான உணர்வுகள் இருந்தது அப்படின்னா அந்த உணர்ச்சி நிலையில் நடந்த விஷயம் நினைவில் இருக்கும். ஆழமான உணர்ச்சி இல்லை உணர்வு இருந்தால் அது நினைவில் இருக்கும். அது எந்த மொழியை புரிஞ்சுக்கிறது? உணர்வுகளின் மொழியை வந்து புரிஞ்சுக்கிறது. ரொம்ப இனிய உணர்வு மனதில் பதிஞ்சு அதை வந்து ஈர்க்குது. அதனால தான் காம விகாரத்துலேருந்து வெளியில் வர்றது ஆத்மாக்களுக்கு வாழ்நாள் முழுவதும் சுலபமாக இல்லாமல் இருக்குது. ஏன்னா அந்த உணர்வு சப்கான்ஷியஸ் மைண்ட் வரைக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆகையினால நம்மளுடைய மூளை என்ன நினைவில் வச்சுக்குது அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணுன்னா முரளி படித்தா அது நினைவில் இருக்குமா? இல்லை. அதை என்ன செய்யணும்? படமாக மாற்றணும். ஆகையினால படங்கள், கதைகள் மற்றும் 3வது என்ன பண்ணணும்? திங்கிங், அதாவது யோசிக்கணும். சாதாரணமாக இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது, இதை நினைவில் வச்சுக்கணும். நாம் எங்கே டெய்லி உட்காடுறோம், ஆனால் ஒரு நாள் யாராவது வித்தியாசமான ட்ரெஸ் போட்டு வந்து டான்ஸ் ஆடினாங்க அப்படின்னா அந்த நாள் நினைவில் இருக்கும். அந்த மாதிரி வித்தியாசமானது இருக்கணும். ஆனால் நினைவில் இருக்கும் சாதாரணமான தினசரி விஷயங்கள் நினைவில் இருக்காது. ஆகையினால மூளை என்ன நினைவில் வச்சுக்குது? உள்ளே போகுது. நம்ம டெய்லி 10 பேரோட பாராட்டுகளை கேட்குறோம், ஆனால் எதுவுமே நினைவில் இருக்காது. ஒருத்தரை பற்றி குறை சொன்னோம் அப்படின்னா அதை பற்றி கேட்டோன்னா அது என்ன ஆகிடுது? உள்ளே போயிடுது. ஏன்னா யோகியினுடைய இயல்பு என்ன? சுகமும் துக்கமும் ரெண்டையுமே கடந்து இருக்கிறது. எல்லாத்தையும் கடந்து தானே இருக்கணும். இப்போ பாராட்டுலேயும் பற்று இருக்கக்கூடாது, துக்கத்துலேயும் பற்று இருக்கக்கூடாது, அதனால் நிந்தனையிலும் பற்று இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட யோகியாக இருக்கணும். சுபம் இல்லை சுபம் இல்லை, லாபம் நஷ்டம் எல்லாத்தையும் கடந்து இருக்கணும். நஷ்டம் ஏற்பட்டால் துக்கம் வருது, என் பணம் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. யோகி சுக துக்கம் ரெண்டையும் கடந்து இருக்கிறவங்க, சங்கமம் பிரிவும் இரண்டும் கடந்து இருக்கிறவங்க. இப்போ
ஆகையினால நம்மளுடைய மனநிலையை புரிஞ்சுக்கணும். மனம் எப்படி செயல்படுது, எந்த விஷயங்கள நினைவில் நிற்குது, இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். இயற்கை பக்கத்தில் இருந்தோன்னா ஆழ்ந்த அமைதியில் நாம் செய்யக்கூடிய சிந்தனை உள்ள பதியும். எவ்வளோ மௌனத்தில் தனிமையில் சிந்தனை பண்ணுறோமோ அதனால யோகிகள் தவம் செய்கிறப்போ திசையை மூடுறாங்க. அதாவது திசையை மூடுறது அப்படின்னா மந்திர சக்தியினால் அந்த இடத்துக்கு யாரும் வர முடியாத மாதிரி. நடுவில் ஒரு கிராமம் இருந்தாலும் சன்னியாசி, யோகி, தவஸ்வி அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே போகணுன்னாலும் அவங்க கிராமத்தின் வழியாக போக மாட்டாங்க. வேறு வழி ஒன்று வச்சுருப்பாங்க. அது கிராம மக்களை விரும்பலை அப்படின்றதுக்காக கிடையாது. கிராமத்தின் வழியாக போனால் அவங்க சந்திக்கணும், அவங்கக்கிட்ட பேசணும், அவங்களுடைய சுக துக்கத்தை வந்து பகிர்வாங்க, உறவு பற்றி பேசுவாங்க. இப்போ இந்த காரணம் நிறையா இருக்கும். அதனால் அவங்க வெளிப்பக்கமாக வந்து போவாங்க. ஏன்னா அங்கே மரங்களினுடைய சங்கம் இருக்குது. அவங்களுக்கு மரங்கள் ரொம்ப பிடிக்கும். அங்கே மரங்கள் இருக்குது, அங்கே மனிதர்கள் இருக்காங்க அந்த பக்கம். ஆகையினால அவங்க அந்த பக்கமாக வேற ஒரு பக்கமாக போகிறாங்க. இப்போ அமைதியாக போயிடுவாங்க. இங்கே போனால் மக்கள் வரமாட்டாங்க, இங்கே போனால் வருவாங்கன்னு தெரியும். இப்போ இந்த பக்கம் போனால் மக்கள் வந்து அவங்க பிரச்சனையை வெளிப்படுத்துவாங்க. என் மகனுக்கு இது செஞ்சு கொடுங்க, வேலை கிடைக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போ தங்களுடைய பிரச்சனையை வந்து சொல்லுவாங்க. இவர் ஏதாவது செஞ்சிருவார், கை வச்சாலே போதும் அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க, ஏதாவது நினைப்பாங்க. பிரம்மச்சாரி ஆவாங்க, தவம் பண்ணுவாங்க. இப்போ சக்தி இருக்குது. ஆகையினால இந்த ஆத்மாக்களில் சக்தி இருக்குது. நம்ம விகாரியான மக்கள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் தொடர்பு இருந்தால் அவங்களுடைய தொடர்புனால நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்லாம் நினைப்பாங்க. இப்போ யோகிக்கு இதெல்லாம் ஒரு வலைன்னு தெரியும். அதனால் அவர் அமைதியாக என்ன பண்ணுவார், வேறொரு பக்கத்துக்கு போயிடுவார். இப்போ இன்றைக்கான வீட்டு பாடம், ஒரே படம் 5 அர்த்தங்கள். ஒரு பெரிய மனித உருவம், ஆத்மா நடுவில் வரைங்க, லைட் பாடி. அதை சுற்றி 5 சின்னம் சிம்பிள்ஸ் வந்து போடணும். கர்மேந்திரிய ஜெயம், அதாவது கண்ணு, காது, வாய், கை இது எல்லாமே வந்து சின்னமாக வரைஞ்சி அதில் ஒரு கிரீடம் போடணும். அதாவது கட்டுப்பாட்டு சின்னம், எல்லாம் என்னோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னு கீழே எழுதுங்க. என் இந்திரியங்கள் என் கட்டுப்பாட்டில் அப்படின்னு. 2வது பர்சனாலிட்டி, ராயல்ட்டி. ஆத்மாவை ஒளியோட வரைஞ்சு தலைக்கு கிரீடம், முகத்தில் அமைதி, தெய்வீக குணங்கள் என் உண்மையான அழகு அப்படின்னு எழுதணும். அடுத்து 3வது பாவனா, எஸ்பி, அந்த ஒரு இதயம் வரைஞ்சி அதுக்குள்ளே 5 வார்த்தை, எஸ்பி, எஸ்கே, கேபி, ஆர்பி, டிபி. அப்படின்னா எஸ்பி அப்படின்னா நல்ல எண்ணம், எஸ்கே அப்படின்னா நல்ல வாழ்த்து, கேபி அப்படின்னா நல்ல எண்ணம், அதாவது சுப பாவனை. அடுத்து வந்து ஆர்பினா கருணை, டிபினா தானம். அடுத்து 4வது சுயமரியாதை, மரியாதை. 2 மனிதர்கள் சந்திக்கக்கூடிய படம், ஒருத்தர் மற்றவங்களுக்கு வணக்கம் சொல்கிறாங்க. இப்போ எனக்கு சுயமரியாதை, அனைவருக்கும் மரியாதை அப்படின்னு எழுதணும். 5வது சந்துஷ்டமணி, சிரிக்கும் முகம், இல்லைனா ஒரு வைரம் வந்து வரையணும். எழுதுங்க, நான் எப்போதும் திருப்தியான ஆத்மா. இப்போ அமைதி என் உள்ளத்தின் நிலை, கீழே எழுதணும். மௌனத்தின் சக்தி, திருப்தியில் ஆனந்தம் அப்படின்னு எழுதுங்க. இதான் இன்றைக்கான ஹோம்ஒர்க். நல்லது. ஓம் சாந்தி.